இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம 3வது அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கும்போது 7 விதமான சபை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த 7 விதமான சபைகளுக்கு பலனும் இருக்கிறது, பலவீனமும். அப்போ பலவீனம் இருக்கிற சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து நீங்கள் அதில் பலப்பட வேண்டும் என்று சொல்லி சபையை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். பரிபூர்ண சபைகள் இந்த பூமியில் இல்லை, பலனும் பலவீனம் நிறைந்த சபைகள் இருக்கிறது. இந்த செய்தியானது இந்த உலகம் மரித்திருக்கிறது என்று சொல்லியோ அல்லது அவிவிசுவாசிகள் மரித்திருக்கிறார்கள் என்று சொல்லியோ அல்ல, இந்த சர்தை சபை மரித்திருக்கிறது. மரித்திருக்கிற சபை எழ வேண்டும், உயிர் பெற்று எழ வேண்டும் என்பதே செய்தியாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த செய்தியை தேவன் இந்த காலவெளியில நமக்காய் கொடுக்கிறதை பார்க்க முடியும். என்னோட கேள்வி உங்களை பார்த்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவனோடு இருக்கிறோமா? நம்ம வெளி தோற்றத்தில் ஆவிக்குரியவர்கள் போல் நடித்து கொண்டு இருக்கிறோமா? உண்மையா நமக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லாம ஆவிக்குரியர் போல் நடித்து கொண்டு இருக்கிறோமா? சர்தை சபை மக்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த சபையை இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது இதை எப்படிப்பட்ட சபையா பார்க்கிறார்? இந்த சபை ஜீவனுள்ள சபையா பார்க்கிறாரா, இந்த சபையை மரித்த சபையா பார்க்கிறாரா? உங்களை பலவீனப்படுத்துவதற்காகவோ அல்லது நாம் குறைபட வேண்டும் என்பதற்காக பேசல. அல்லேலூயா. நாம் மரித்த சபை அல்ல, ஜீவனுள்ள சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நாம் மரித்தவர் அல்ல, அல்லது மௌனமாய் இருக்கிறவரை ஆராதிக்கிற கூட்டம் அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிற கூட்டம். நமக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன் சுத்திகரிக்கப்படும் போது கர்த்தர் என் பாவங்களை மன்னித்தார் என்கின்ற ஒரு கோஷம் வெளியான மனுஷத்திலே உண்டாகும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த உள்ளான மனுஷனில ஒரு சுத்திகரிப்பு இல்லை, ஆனால் வெளியாக ஒரு கோஷம் வந்துட்டே இருக்கு. ஆமென். அப்படின்னா நாளுக்கு நாள் வேதம் சொல்லுகிறது, உள்ளான மனுஷன் நாம் தேவனை அறிந்திருக்கிறதுனால, நம் குடும்பம் தேவனை அறிந்திருக்கிறதுனால, நம் சபை தேவனை அறிந்திருக்கிறதுனால நாளுக்கு நாள் பலப்பட்டு, ஆமென், அல்ல, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படும் போது இந்த வெளியான மனுஷனத்தில் கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தார், என் குடும்பத்தை மாற்றினார், என் பிள்ளைகள் என் குடும்பத்தில் கர்த்தர் உண்மையான சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த உள்ளான மனுஷன்ல வர சந்தோஷத்தை வெளியில கொண்டாடுறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 6வது வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். முதலாம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். சர்தை சபையின் தூதன், நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர்கள் சொல்லுகிறது ஆவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். ஓகேங்களா? ஸோ அப்போ முதல்ல சர்தை சபைக்கு தேவதூதன் அல்லது பரிசுத்த ஆவியானவர் எழுதும்படிக்கு யோவானுக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ அந்த பரிசுத்த யோவான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த செய்தியை எழுதுகிறார். அப்போ முதல்ல அவர் சொல்லுகிறார், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. அப்போ முதல்ல நம்ம தேவனுடைய 7 ஆவிகள் என்று சொல்லும்போது தேவன் கொடுத்திருக்கிற பரிபூர்ண ஆவியானவர். 7 என்கின்ற வார்த்தை வேதத்தில் பரிபூர்ணத்தை கொடுக்கிறது. ஸோ இதை ரொம்ப அதிகமாக நான் எம்பசைஸ் பண்ண விரும்பல. பரிபூர்ண ஆவியானவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த 7 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களை குறித்து வேதாகமம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். தி ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்கறது, அவர் என்ன சொல்றாருன்னா, வேக் அப். ஆண்டவர் சொல்றார், எழுந்திரு அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த எழுந்திரு அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது என்று சொன்னா, அப்படின்னா தூங்குற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வாழ்ந்துட்டு இருந்தா அங்க நிறுத்து. அவசரம், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய கண்டிஷனை நீ சீர்தூக்கி பார் அப்படின்னு சொல்லி
தேவன் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அந்த பி பாட்டில் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ சபையை குறித்து அவர் பேசும்போது சொல்றாரு, ப்ரீச்சிங்கு, வர்ஷிப்பு, அட்டண்டன்ஸு, கிவிங்கு, சர்வீஸு எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். சர்த சபையை நீ ஆராதிக்கிற ஆராதனை எனக்கு நல்லா தெரியும், நீ கொடுக்குற கொடுத்தல் எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் சபைக்கு வந்துட்டு போகிறது நல்லா தெரியும், நீங்கள் ரொம்ப கிட்டார் எல்லாம் போட்டு கீபோர்டெலாம் போட்டு நீங்கள் பாடுற அந்த ஆராதனைலாம் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நீங்கள் மறைக்க முடியாது. நீங்கள் போடுற கோஷத்தில், நீங்கள் அழகாக உடுத்திட்டு வர்றதில், சர்தை சபையை நீங்கள் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டியில் மயங்குற ஆள் நான் அல்ல, உங்கள் உள்ளான மனுஷனை பார்க்கிற மனுஷன் நான். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நம்ம மனுஷர்களை ஏமாற்றி விடலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. அதே வசனம் சொல்லுகிறது, கொஞ்சம் கவனிங்க, அந்த 1வது வசனத்தில் அவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்ப இயேசுக்கெல்லாம் தெரியும். 2வது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். கொஞ்சம் கவனிங்க, அந்த கிராமர் எப்படி இருக்கு பாருங்க. நீ உயிருள்ளவன் என்று நீங்க நினைச்சிருக்கிறீங்க, உங்களுக்குள்ள உயிர் இருக்கு, சபையில உயிர் இருக்கு. கர்த்தர் சபையை கட்டி எழுப்ப விரும்புகிறார், என் சபையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். சர்தை சபைக்கு பேசுறாருன்னா அது சர்தைக்கு மாத்திரம் இல்லை, என் சபைக்கு, நம்ம தேசத்தில் இருக்க சபைக்கு, உலகத்தில் இருக்க எல்லா சபைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்னிங். கொஞ்சம் கவனிங்க. மற்றவங்க கண்டு பெருமையா பேசுற அளவுக்கு, அதாவது குறையான சபையில் மற்றவங்க கண்டு பெருமையா பேசுற அளவுக்கு இந்த சபை இருந்துச்சான். அந்த அளவுக்கு ஆராதனை, அந்த அளவுக்கு ஜனங்க கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு கட்டிடங்கள், அந்த அளவுக்கு ஆட்கள், நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. பட் ஆனால் சொல்றாரு, நீ ஜீவன் உள்ளவன் மாதிரி இருக்க, ஆனால் உங்ககிட்ட ஜீவன் இல்லை. இன்னைக்கு சபையில் நிறைய மியூசிக்கு, ப்ரீச்சிங்கு, ப்ரோக்ராமு, சோஷியலு, மீடியா அப்படின்னு சொல்லி பல விதங்களில் இன்றைக்கு சபைகள் வெளி தோற்றத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபைகள் இன்றைக்கும் மரித்திருக்கிறது. சபைகள் அப்படின்னு சொல்றதை விட நம்ம சபைக்கு வருவோம். ஆமென். அதுக்கப்புறம் வெளி சபைக்கு போகலாம். நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கு, நம்ம சுற்றி ஏசி இருக்கு, வருகிற இடம் கிளீனாக இருக்கு. மிடில் ஈஸ்டில் இருக்கிற மாதிரி நமக்கு என்ன இல்லை, உபத்திரம் இல்லை. நிறைய இடங்கள்ல ஆண்டவர் ஆராதிக்க வரணும்னாலே பயந்து பயந்து வரணும். ஏன் பயந்து வரணும்னா உயிருக்கே பயம். அந்த மாதிரி நம்ம வரல. அதனால அதோடைய மகிமை, அதோடைய கணம் நமக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, அட்லீஸ்ட் உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கு பார், அந்த கொஞ்ச காரியமும் உங்ககிட்ட இருந்து போயிட போகுது. உங்ககிட்ட இருக்க அந்த பரிசுத்தம், உங்ககிட்ட இருக்க ஜெபிக்கணுன்ற ஆசை, உங்ககிட்ட இன்னும் ஆண்டவருக்காக சுவிசேஷ ஊழியம் சென்ற ஆசை, அந்த ஆதியிலிருந்து அந்த கொஞ்சம் அன்பு கூட இப்ப மறிக்க போகுது, அதுவும் செத்து போக போகுது. எல்லாம் ஒரு பாரம்பரியமா, ஏதோ சர்ச்சுக்கு வரோம், ஏதோ ஆண்டவருக்காக கொடுக்குறோம், ஏதோ ஆண்டவரை ஆராதிக்கிறோம், மேலேருந்து பாடினா நம்மளும் சேர்ந்து பாடுவோம் அப்படின்னு அந்த அந்த சர்ச்சுக்கு வர்றது கூட இன்னும் கொஞ்ச நாள்ல நிற்காது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கொஞ்சமும் உன்னை விட்டு போயிடும். அந்த 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 ஆதியில் இருந்த அன்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கோல்டாய் கோல்டாய் கோல்டாயி இப்போ கொஞ்சம் ஒட்டிட்டு நிற்கிது, கொஞ்சம் ஒட்டிட்டு நிற்கிது. உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், படிப்புக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், வேலைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இப்படி உலகத்துக்குரிய எல்லா காரியங்களுக்கு நம்மளால முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆனா ஆண்டோடைய காரியங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது முக்கியத்துவம் இல்லை. ஆராதனை இருக்கு, அந்த ஆராதனையில தேவனோடு இருக்கிற நெருக்கம் அல்ல. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். 2வது வசனத்தை வாசிங்க மீண்டுமாக. நீ விழித்து கொண்டு சாவதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை சிறப்படுத்து, உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆமென். நான் பண்றேன், நான் சேவை செய்யறேன், ஆனா அந்த சேவையை அன்பில்லாம செய்யறேன். அன்பில்லாம செய்கிற சேவை பரிபூர்ணம் அடையாது. அன்பில்லாமல் செய்கிற ஊழியம் பரிபூர்ணம் அடையாது. ஆமென். அன்பில்லாத குடும்பம் பரிபூர்ணம் அடையாது. அன்பில்லாத கணவன் மனை உறவு, அன்பில்லாத பெற்றோர் தகப்பன் அல்லது தாயுடைய உறவு உண்மையான அந்த பாசத்தை வெளிப்படுத்த முடியாது. இன்கம்ப்ளீட் ஒர்க். அந்த பி பாட்டில் சொல்றாரு, அவங்க செய்யற அந்த வேலையில நிலையற்ற கிரியை.
நிலையுள்ள கிரியைக்கும் நிலையற்ற கிரியைக்கும் வித்தியாசம் இருக்கு. நிலையுள்ள கிரியை என்பது வேரூன்று கட்டப்படுவது. அந்த வேரூன்று கட்டப்படுகிற சபை என்பது தேவனுடைய அன்பினாலே இருக்கிறது. ஆமென். ரெண்டாவது, ஆக்டிவிட்டி வித்தவுட் ஃபெய்த். ஆக்டிவிட்டி வித்தவுட் ஃபெய்த். விசுவாசம் இல்லாத, கொஞ்சம் கவனிங்க, விசுவாசமே இல்லை ஆனா நிறைய ப்ரோக்ராம் நடக்குது. ஆமென். அல்லேலூயா. மினிஸ்ட்ரி வித்தவுட் ஹோலினஸ். திருச்சபையை நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், நான் ஆண்டவரோடு இணையணும். கர்த்தர் நம்ம எல்லாரோடு கூட பேசுகிறார். என்னோடு பேசுனதை நான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். ஒரு காயப்படுத்துறதுக்காக இது நம்ம சபை. ஒவ்வொருவரும் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். கொஞ்சம் கவனிங்க, ஊழியம் செய்கிறோம் ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் செய்கிறோம். இப்போ புகழ்லாம் இருக்கு. நம்ம சர்ச்சில் ஆர்வஸ்டா அங்கே ஆராதனை நடக்கும், அங்கே நீட்டாக இதெல்லாம் காரியெல்லாம் செய்வாங்க. அந்த புகழ், பேர், இதெல்லாம் பண்ண இப்படி பண்ணுவாங்க. ஆனால் எத்தனை பேர் மனம் திரும்புகிறோம்? எத்தனை பேர் ஆண்டவர் நோக்கி வராங்க? வார சபைக்கு வரீங்க. எத்தனை பேர் வந்து உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க? எத்தனை பேர் உண்மையாக இந்த சபையில் மனம் திரும்புகிறாங்க? எத்தனை பேர் உண்மையாக ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தில் வளர்றாங்க? ரட்சிக்கப்படாத எத்தனை ஜனங்க இந்த சபைக்கு வராங்க? உபதேசங்கள் இருக்கலாம், ஆராதனை இருக்கலாம், ஒருவேளை ஜபம் என்கின்ற போர்வை இருக்கலாம். நான் வேற எந்த சபையை பற்றி பேசல தேவ பிள்ளையே. இவைகள் எல்லாம் இருந்தாலும் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை என்று சொன்னால், அந்த வேலை சரியா இல்லைன்னு சொன்னா அந்த வேலை பரிபூர்ணம் அடையாது. அந்த கிரியை நிலையற்றதாக இருக்கிறது. அப்போ இந்த சர்தை சபையை பார்த்து இவர் சொல்றாரு, உன் கிரியை நிலையற்றதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிலை உள்ள சபை என்பதை அல்லது வெற்றி உள்ள ஒரு அனுபவம் என்பதை தேவன் வந்து இந்த சபையில் நிறைய பேர் வராங்கன்றதுனாலையோ அல்லது இந்த சபை எல்லாராலையும் அறியப்பட்டிருக்குதுன்றதுனாலையோ இல்லை அந்த சபை வந்து ரொம்ப பெருசா இருக்குன்றதுனால அல்ல. அந்த சபை கர்த்தருக்கு உண்மையா இருப்பதினால, பரிசுத்தத்தை காத்து கொள்வதினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலினாலே அந்த சபை கர்த்தருக்குள் நிலைநிற்கிற சபையாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 3 காரியங்களை சொல்லுகிறது. 3வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த சர்தை சபைக்கு ஒரு மருந்தை வச்சிருக்காரு. அந்த மருந்து என்னன்னு சொன்னா, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ரிமெம்பர் தி, உண்மையான சுவிசேஷத்தை ஞாபகப்படுத்தும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். தேவன் நம்மோடு கூட பேசின, தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற, நம் ஆண்டவரோடு கூட பேசும்போது ஆண்டவர் பேசுகிற காரியங்களை கேட்க கர்த்தர் நம்ம அழைக்கிறார். ரிமெம்பர் த காஸ்பல். அன்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல ரட்சிக்கப்படும் போது யோசிச்சு பாருங்க, எதுவுமே நமக்கு கண்ணு தெரியாது, எல்லாம் ஆண்டவர் தான், எல்லாம் தேவன் தான் இருந்த அந்த அன்பை நினைத்து பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். நான் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்பதுதான் எழுப்புதலுக்கான ஆரம்பம். அல்லேலூயா. செத்திருக்கிற என் சரீரம் உயிர் பெற்று எழ வேண்டுமானால், செத்திருக்கிற சபை உயிர் பெற்று எழ வேண்டுமானால், செத்திருக்கிற குடும்பம் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உயிரற்று வாழ்கிற குடும்பங்கள் உயிர் பெற வேண்டுமானால், கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா, அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறும் போது கர்த்தர் உனக்குள்ளாக எழுப்புதலின் ஆவியை தருவார். அல்லேலூயா. உன்னால ஆராதிக்க முடியல, உன்னால ஜெபிக்க முடியல, உன்னால ஆண்டவருக்கு சேவை செய்ய முடியல, வாயை திறந்தா குறைக்கு மேல குறை, அந்த சபையை பத்தி குறை, இந்த ஊழியக்காரனை பத்தி குறை, இப்படி குறைக்கு மேல குறை சொல்லிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவதில்லை. அல்லேலூயா. அசட்டை கர்த்தர் நடத்தி வருகிறார், போஷித்து வருகிறார், பாதுகாத்து வருகிறார். அதனாலே கௌரவம், அதனாலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவது எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது. தின்றது நல்லா கிடைக்குது, உடுத்துறது நல்லா கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அதனால அன்பு இல்லை. ஆமென். அல்லேலூயா. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் சபைக்கு வர சொல்றோம். ஆமென். அல்லேலூயா. இங்க வந்துட்டோம், திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலகத்தையே பேசி, உலகத்தையே சொல்லிக் கொடுத்து, உலகத்திலே வாழ சொல்லிக் கொடுக்கிறது யாரு? பெற்றோர். ஆமென்.
அல்லேலூயா. சபையில சொல்லி கொடுக்கறத கேட்டு வீட்டில் போய் செஞ்சா ஓரளவு உங்க பிள்ளைங்க மாறுவாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க கெட்டு போறாங்க, இன்னைக்கு உங்க பிள்ளைங்க வந்து கர்த்தருக்குள்ள இல்லை, இன்னைக்கு உங்க பிள்ளைங்க ஆண்டை விட்டு ஓடுறாங்க அப்படின்னு சபையில் ஆண்டை விட்டு ஓடுனா சொல்லி கொடுக்குறோம். கேட்டுட்டு போயிட்டு செத்த வாழ்க்கை வாழ்றது, வீட்டில் போய் செத்த வாழ்க்கை வாழ்றது, ஜபிக்கிறது இல்லை, பைபிள் வாசிக்கிறது, தின்றது, குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் கொடுக்குற நன்மையை யோசிக்கிறது இல்லை. ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் என் பிள்ளை எங்கே போனானே தெரில, என் பொண்ணு எங்கே போனாலே தெரில, என் பண்ண என்ன. இன்னைக்கு பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு காரணம் யாரு? பெற்றோர்கள் தான். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் இருக்கு, வீட்டில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்? மற்றதெல்லாம் முக்கியமாக வந்துருச்சு, ஆனால் இந்த தேவன் உங்களுக்கு முக்கியமாக இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நானும் ஒரு தகப்பனாக இருக்கிறேன், பாஸ்டர் ஒண்டி இல்லை, நான் தகப்பனாக இருக்கிறேன். தகப்பனாக இருக்கிற எனக்கு வேதனை வருது, கஷ்டம் வருதுன்னு சொன்னால் அப்போ நான் எடுக்கிற தீர்மானங்கள் தான் அது எனக்கு விளைவாக வந்து நிற்கிது. ஆமென். நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக என் பிள்ளைகளை வளர்க்கும் போது கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் வளர்க்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்கள். தேவ சபையே, தேவ ஜனமே, ஒன்றுமில்லாமல் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். தின்றது கூட வழி இல்லை, இருக்க கூட வீடு இல்லை, நான் கர்த்தர் என்னை தேடி வந்தார், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார், என்னை அவர் பிள்ளையாய் மாற்றினார். இன்னைக்கு அநேகருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களெல்லாம் வச்சிருக்கார், ஆனா இன்னமும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றார் கீப் இட், அவர் சொல்றார் நிலைத்திரு. வெறும் ஞாபகப்படுத்தினா மாத்திரம் போதாது, ஆண்டோடைய வார்த்தைக்கு தொடர்ந்து கீழ்ப்படியணும், ஆண்டோடைய சத்தியத்துக்கு நம்ம பாதுகாப்பாக நிற்கணும், கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். அதாவது மலை ஏறும்போது கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? ஏறும்போது தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏறும்போது மூச்சு வாங்கும், முடியாதுன்னு தோணும், காலெல்லாம் நடுங்கும். அந்த மாதிரி ஏறி இருக்கீங்களா? போயிருக்க மாட்டீங்க. 3 நாள் 4 நாள்லாம் நான் நடந்திருக்கேன், மலைகளில் நிறைய நடந்திருக்கேன். கால் ஃபுல்லாக அட்டை, எல்லா இடத்துலையும் ஓட்ட போட்டு நடந்திருக்கேன். ஊழியத்தில் நாக்பூரில் போகும்போது போயிருக்கிறேன், நாகாலாண்டில் போகும்போது போயிருக்கிறேன், பர்மா பார்டருக்கு போகும்போது போயிருக்கேன். அந்த மாதிரி போகும்போது மலைகள் எல்லாம் அந்த வழிகள் ஃபுல்லாக அட்டைங்க இருக்கும். அந்த அட்டைகள்லாம் என்ன பண்ணும், ஏறி நீங்கள் என்ன தான் பண்ணாலும் எல்லாம் ஓட்ட போட்டு வச்சிடும். அப்படி அந்த அட்டையை பிச்சு எடுத்திங்கன்னா ரத்தம் பிச்சுட்டு அடிச்சுட்டே இருக்கும். பாதி தூரம் ஏறும், ஒரு 2 நாள் 3 நாள் ஏறி தங்கி போகிறோன்னா ஏறும்போது காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். இப்போ வேற, அப்போ இருந்த ஸ்ட்ரென்த் வேற, அப்பயே ஆடுதுன்னா யோசிச்சுப்பாரு, ஆட ஆரம்பிச்சிடும். சொல்லுவோம் இது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம், கொஞ்ச நேரம் இருந்தால் திருப்பி போகலான்னா இல்லை, அவங்க போயிட்டு வரவங்க போயிட்டே இருப்பாங்க, போயிட்டு வரவங்க போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கூட இருக்கலான்னு, இல்லை டைம் ஆச்சு, அதாவது இருக்கிறதுக்கு முன்னாடி போகணும். அட போ. ஆமென், அல்லேலூயா. அப்போ தொடர்ந்து நான் கர்த்தருக்குள் நடக்க நான் பழகிக்கொள்ள வேண்டும். கடைசியா ரிப்பென்ட். கர்த்தர் நமக்கு மருந்து கொடுத்துருக்கார். என்ன மருந்து தெரியுமா? உயிர்த்தெல் எழுவதற்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறு. சபையை கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறு. தொடர்ந்து அந்த நன்மைகளை காத்துக்கொள். என்னது? அந்த நன்மைகளை காத்துக்கொள். 3வது மனம் திரும்பு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்புதல் இன்னைக்கு தேசத்திலும் சபைகளிலும் வராததற்கு காரணம், அநேகர் இன்றைக்கு மனம் திரும்புவதில்லை. மனம் திரும்புதல் தான் எழுப்புதலுக்கான வழி. ஆமென். நன்றி சொல்லுதல் எழுப்புதலுக்கான ஆரம்பம், மனம் திரும்புதல் எழுப்புதலுக்கான வழி. ஆமென், அல்லேலூயா. நான் முடிக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத ஒரு சிலர் இருக்கிறாங்க. few are faithful. அவர் சொல்றார், இன்னும் உங்களில் ஒரு சிலர் என்ன பண்றாங்க? உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் கெட்டு போல ஒரு சிலர் உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். வாசிங்க. சர்தையில் உங்களுக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களாய் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறபடினால் வெண்வஸ்திரம் தரித்து, வெண்வஸ்திரம் என்பதை
வெண்வஸ்திரம் என்பது வேதாகமத்தில் தேவனுடைய உண்மையை குறிக்கிறது, பரிசுத்தத்தை குறிக்கிறது. அந்த பரிசுத்தம் உள்ளவர்கள், தேவனுக்காய் உண்மை உள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கிற கனத்தை நாம் பார்க்க முடியும். வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம், அவருக்கு தேவன் ஜெயத்தை கொடுப்பார். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல், அதாவது இங்க அவர் சொல்றது யாரை குறித்து சொல்றாருன்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற சத்தியத்தை அவர் சொல்றார். நீங்க உண்மையா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஒரு சிலர், கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் ஒரு சிலரா உண்மையா இருக்கும்போது நான் தேவனுக்குள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பெயரை தேவன் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டாரு. கும்பலோடு கும்பலா வந்து அல்லேலூயா சொல்றதும், கும்பலோட கும்பலா வந்து சர்ச்சை கொண்டு போறதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன் அல்ல, நான் ரட்சிப்பை உடையவன் என்பது அல்ல. கொஞ்சம் கவனிங்க. நான் தேவனுடைய சுவாபத்தை உடையவனாக இருக்கும்போது நான் அவரை உடையவனாக இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவன் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், என்னுடைய ரட்சிப்பு பாதுகாப்பாக இருக்கிறது. அவர் என்னை ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன பண்ணல, கிறுக்கி போடுற தேவன் அல்ல என்பதை வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்றத அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. கடைசியாக நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு, உண்மையாய் சபையில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு, உண்மையாய் குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கு, உண்மையான தகப்பன், உண்மையான தாய், அதாவது உண்மையாய் நேசித்து பண்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவருடைய ரட்சிப்பை, அவருடைய உண்மையான அந்த வெற்றியை வருகிற நாட்டில் நமக்காய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை வருகிற நாட்கள் எல்லாம் இந்த பூமியிலும் அனுபவிப்போம். அவர் வரும்போது அதை நாம் அடைவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அந்த சர்தை சபை, இந்த சர்தை பட்டணம் வந்து ரொம்ப பணக்கார பட்டணம், நிறைய பணம், நிறைய செல்வாக்கு இருக்கிறதுனால அந்த ஊரை சுத்தி செவர் போட்டு அந்த ஊருக்கு காவல் வைப்பான். அப்ப அந்த காவல் வைக்கும்போது அந்த காவலர்கள் அந்த அந்த பட்டணத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா 2 முறை இந்த பட்டணம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, விசேஷமாக அந்நியர்களாலே சூறையாடப்பட்டிருக்கிறது. அந்நியர்களாலே அந்த பட்டணத்தை என்ன பண்ணியிருக்காங்க, பிடிச்சு அந்த பட்டணத்தில் இருக்கிற செல்வத்தெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த பட்டணத்தில் இருக்கிற செல்வத்தை எடுக்கிறதற்கு, அல்லது அந்த பட்டணத்தில் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த மதில் சவர்லாம் போட்டிருக்காங்க. எஸ், அதுக்காக வாட்ச்மேன்லாம் வச்சுருக்காங்க. ஆனாலும் அது எப்படி நடந்தது, எப்படி தர்மா நடந்துச்சு, அந்த கான்டெக்ட் தான் தேவன் சொல்றார். சர்தை சபை தூங்குகிற சபை. ஆமென், அல்லேலூயா. அலர்ட்டா இல்லாத சபை. அதை தான் அந்த சரித்திரத்தில் நடந்தது தான் யோவான் என்ன பண்றாரு, ரொம்ப அழகா பரிசுத்தாவின் உதவியோடு விளக்கி அவர் சொல்றாரு. என்னன்னா, வாட்ச்மேன் எதுக்காக போடுறாங்க, நைட்ல தூங்காம இருந்து பார்க்கறது தான் வாட்ச்மேன் போடுறாங்க. இப்போ அந்த சர்தை பட்டணத்தில் இருந்த அந்த வாட்ச்மேன் சரித்திரத்தில் இருக்கு, தூங்கினதுனால தீயவர்கள் வந்து அவர்களுக்கு இருக்கிற எல்லா செல்வத்தையும் கொண்டு போவதற்கு 2 முறை சரித்திரத்தில் நடந்திருக்கு. ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கலாம். ஆமென், அல்லேலூயா. என்ன சம்பந்தம்னா, நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு சபைகள் ஆசீர்வாதமாக இல்லாததற்கு காரணம், இன்னைக்கு சபைகள் கட்டப்படாதிருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு தேவ மனுஷர்கள், தேவ பிள்ளைகள், ஊழியங்கள் வளராதிருக்கிறதுக்கு காரணம், வெளியில் இருக்கிற மனிதர்கள், நமக்கு எதிராக இருக்கிற மனிதர்களால தான் நமக்கு பிரச்சனை. இன்னைக்கு நம்ம வறட்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறித்திருக்கிறதுக்கு காரணம் வெளில இருக்கிறவங்களால தான் நம்ம மறிச்சிருக்கிறோம், வெளில இருக்கிறவங்களால தான் நம்மளால வளர முடியல, நம்முடைய செல்வங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது என்று சொல்லி நம்ம வெளில இருக்கவங்கள சொல்லிட்டு இருக்கோம். வெளில இருக்கவங்கள வாட்ச்மேனா இருக்கிறவன் விழுத்திருந்தா அது நடந்திருக்காது. ஆமென், அல்லேலூயா. அந்த பட்டணத்திற்கு பாதுகாப்பாக வைத்திருந்த அந்த வாட்ச்மேன் தூங்காம இருந்திருந்தா அந்த சூறையாடப்படுகிற அந்த செல்வத்தை எடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில் அவன் தடுத்திருக்க முடியும். ஆமென், ஆமென்.
இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ள வளராதபடிக்கு, கர்த்தருக்குள்ள சபைகள் வளராதபடிக்கு, இன்றைக்கு கர்த்தருக்குள்ள செழித்தில்லாதபடிக்கு, சபைகள் பரிபூர்ணம் அடையாத இருக்கிறதுபடிக்கு தடையா இருக்கிறதுக்கு வெளில இருக்கவங்கல்ல, உள்ள இருக்க நம்ம தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து, என்ன பார்த்து, கணவனை பார்த்து, வாலிபனை பார்த்து, வாலிப பெண், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து, நடத்துகிற ஊழியம் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தூங்குறனால தான், நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால தான், உங்களால தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இழந்து போகிறது. ஆமென். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, என் தேவன் ஆசீர்வதிக்கிறதுல வல்லவர். என் தேவன் விரித்த கரத்தோடு இருக்கிறார். பைபிள் சொல்லுது, அவர் கரம் குறுகி போகவில்லை. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? அவர் விரித்த கரத்தோடு கூட. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 1ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம், அவர் விரித்த கரமாய் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப அழகா இந்த வசனம் சொல்ல. யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 59:1 2வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகும். அதாவது அவர் விரித்த கரமா இருக்கிறார், குறுகி போகவும் இல்லை. நீங்க ஜபிக்கிற ஜபத்தை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆமென். கர்த்தர் நம்மை இன்னைக்கு நம்ம செய்தி நோக்கம் என்ன தெரியுமா? இடிக்கிறது இல்லை, கற்றது. இன்னைக்கு நம்மளுடைய செய்தியினுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர் பெற்றல செய்கிறார். ஆமென். என் குடும்பத்தை உயிர் பெற்றல செய்கிறார். கணவனா இருக்கிற உன்னை உயிர் பெற்றல செய்கிறார். மனைவியா இருக்கிற உன்னை உயிர் பெற்றல செய்கிறார். பிள்ளைகளா இருக்கிற உங்களை கர்த்தர் உயிர் பெற்றல செய்கிறார். திருச்சபையே, நாம் யாவரையும் கர்த்தர் உயிர் பெற்றல செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் உயிரை நம்ம இழந்து போக வேணாம். கர்த்தருக்காய் பிரகாசிக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம், வேற எதுவும் செய்ய வேணாம். ஆண்டோட சமூகத்தில், ஆமா ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், ஒரு கணவனாய் உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் வரும்போது நான் அசட்டையா இருக்கிற உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சபைக்கு வருகிற காரியத்தில் நான் அசட்டையா இருக்கிற அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். கொஞ்சம் கவனிங்க. இப்படியே போச்சுன்னா இங்கிலாந்து தேசத்தில், யூரோப்பா தேசத்தில் நிறைய சபைகள் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க. இப்போ எல்லா சபைகளும் காலியா இருக்கு. எல்லா சபைகளும் காலியா இருக்கு. காலியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்ப எல்லா சபைகளும் செத்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் கவனிங்க. எருசலேம், நீங்க பார்க்குற அந்த மிடில் ஈஸ்ட் எல்லாமே பவுல் நடந்து பிரயாணம் பண்ணி ஊழியம் பண்ணி எல்லா சபைகளும் ஸ்தாபிச்சார். இப்ப நான் பேசுற இந்த சர்தை சபை எங்க? நான் பேசுற இந்த 7 சபை சரித்திரத்தில் உண்மையான சபைகள். ஆனா இப்ப இல்ல. ஏன் இல்ல? காரணம் என்ன? இந்த சபைகள் செத்து போனதுக்கு காரணம் என்ன? இந்த சபைகள் ஜீவனற்று போனதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் கவனிங்க. நம்ம கிறிஸ்தவம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சபைகள்ல, கொஞ்சம் கவனிங்க, வயசான பாட்டிங்களும் தாத்தா ஒண்டி தான் உட்காந்துருப்பாங்க. சபைகள்லாம் இருக்கும், ஆனா மக்கள் இருக்க மாட்டாங்க. அந்த சபை செத்ததாய் மாறிடும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொடுக்கிறாரு, கர்த்தர் பெருசா இன்னைக்கு கூட்டமா சேர்க்கிறாருன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். ஒழுங்கா போய் என்ன நடக்குதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மனமாற்றங்கள், 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவங்கள் இப்ப எங்கேயும் இல்லை. அல்லேலூயா. ஒரு கூட்டம் போட்டா அந்த கூட்டத்துக்கு போறது விசுவாசிங்க தான் போறாங்க, புதுசா யாரும் போறது இல்லை. அப்பனா பாருங்க இப்ப சுவிசேஷம் என்ன நிலையில இருக்குன்னு சொல்லி. அதனால தெய்வ பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. பாஸ்டரா இருக்கு, நானும் மனம் திரும்பணும். கர்த்தர் உங்களை எல்லாரையும் அவருடைய ஊழியத்தை செய்ய அழைச்சிருக்கார். நம்ம எல்லாரும் ஆடுகளா இருக்கிறோம். கர்த்தர் ஒருவரே நல்ல மேய்ப்பனா இருக்கார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை சொல்வதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், ஒரு கருவியாக கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். அதனால நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. We all need to repent. As a pastor I need to repent. And we are all like a sheep. I am the sheep.
only one good shepherd, it is the Lord Jesus Christ. இந்த தேவன் ஒருவரே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆமென்.